ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்கும் திருவசனம் தொடக்க நூல் அதிகாரம் 28 இறைவசனம் 15. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை தவிர நான் எந்நாளும் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை எவராலும் நிறைவேற்ற முடியாது. அவர் ஒருவரே இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் வளமையிலும் வறுமையிலும் ஏன் உலகின் முடிவு பரியந்தம் வரை எந்நாளும் நம்மோடு என்றும் தங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மை கண்காணித்து வழிநடத்தக்கூடிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார். அவர் நம்மை நேரிய வழியில் நடத்துவார். கடவுள் ஆதி முதல் இன்று வரை நமக்கு கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். ஆம், பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் யோசேப்பு தம் சிறுவயதில் ஆண்டவர் கனவின் மூலம் வெளிப்படுத்திய வாக்குத்தத்தங்களை காலம் கடந்து கூட ஒவ்வொன்றாய் நிறைவேறுவதை அவர் வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். ஆனால் அவர் அந்த வாக்குத்தத்தங்களை அடைய அவர் கடந்து வந்த சூழ்நிலையை பார்த்தோமே என்றால், தம் உடன்பிறப்புகளின் துரோகம், சிறைவாழ்வு, அவமான பெயர் என பல துன்பங்களை அவர் வாழ்வில் நடந்தேறின. இறுதியாக அவர் ஆண்டவரின் நாமத்தில் மகிமையாய் உயர்த்தப்பட்டார். ஏனெனில் எல்லாவற்றையும் அவர் பொறுமையுடன் ஆண்டவரின் அதிமிக நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கவலை கொள்ள வேண்டாம். நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். நம் தலையை உயர்த்திடுவார். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நேரிடுகின்ற பலவித இன்னல்களில் சோர்ந்து போகாமல் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு வழி நடக்கவும் உமது ஞானத்தால் எங்களை நிரப்பியருளும். நீர் எங்களுக்கு அளித்துள்ள வாக்கு தத்தங்களை உறுதியாய் விசுவசித்து அறிக்கையிட்டு ஜெயம் பெறவும் உமது அருளை தருவீராக. தேவனே, எங்கள் மீது இறங்கி உமது பிரசன்னத்தோடு எந்நாளும் நடைபோட அருள் புரிவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.